ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஎன் ஆயுஷுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டுட்ருக்கீங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன், இவ்வளோ மார்க் கிடைக்குமான்னு. ஆனால் ரியாலிட்டி என்னென்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ வந்து ஒருத்தவங்க சீட் கிடைக்கிறது ஆயுஷை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணுவாங்க மாட்டிங்கன்னா கிடையாது. நிறைய பேர் இதில் வந்து அவேர்னஸ் இல்லை, ஸ்கோப் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் விட்டுருவாங்க. ஆனால் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்னால் மோஸ்ட்லி எல்லாம் ஜாயின் பண்ண தான் பார்ப்பாங்க. அதனால தான் இது வரைக்குமே இந்த ஆயுஷை பொறுத்தவரைக்குமே கரெக்டான இவ்வளோ தான் கட் ஆஃப்ங்கிறது சீட் வந்தாலுமே ரேங்க் லிஸ்ட் வந்தாலுமே சொல்ல முடியாது. கவுன்சிலிங் அட்டன் பண்ணி முடிஞ்சால் தான் எல்லாமே கரெக்டான ஒரு ப்ரெடிக்ஷனே சொல்ல முடியும். உங்களுடைய மார்க், உங்களோட ரேங்க் இப்போ 7.5 நீங்கள் எம்பிசியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு மேலே ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா இந்த 10 பேர் வருவாங்கிறது டவுட்டு தான். ஒருவேளை 10 பேர் வந்தாலுமே உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறது கஷ்டம் தான், ப்ரைவேட் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 10 பேர் வராங்களா இல்லையான்னு பொறுத்து தான் இருக்குது. அப்போது ஆயுஷ் பொறுத்தவரைக்கும் எவ்வளோ பேர் அட்டன் பண்ணுறாங்க கவுன்சிலிங் பொறுத்து தான் உங்களுக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதுங்கன்னு சொல்ல முடியும். ஆனால் நான் சொன்ன மார்க்கை விட நீங்கள் மேலே இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு சீட் கிடைக்கும். அதோட கீழே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணி உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ பேர் அட்டன் பண்ணுறாங்க பொறுத்து உங்களுக்கு சீட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து ஆயுஷுக்கான பேமெண்ட் அதாவது எவ்வளோன்னு பார்க்கணும். இப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ஓசி, எம்பிசி, பிசிஎம், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 500 தான். இதுவே கிறிஸ்டியன் கன்வெர்ட்டர் ஃப்ரம் வந்து எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் 500. ஆனால் எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸே கிடையாது சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் கேட்டகரிக்கு அதேமாரி தான். ஓசி, பிசி, எம்பிசி அவங்களுக்கு 100 ரூபா. இதே கிறிஸ்டியன் கன்வெர்ட்டர்லேருந்து அது கிறிஸ்டியனை கன்வெர்ட் பண்ணுறீங்க, அது வந்து எஸ்சி அவங்க மாறுங்க தெரியுமா, அவங்களுக்கு 100 ரூபா ஃபீஸ் இருக்குது. ஆனால் எஸ்சி, எஸ்டிக்கு ஃபீஸ் கிடையாது. ஆன்லைன் ஃபீஸ் வந்து அதேமாரி தான், எல்லாத்துக்குமே சேம் தான். ஆனால் ஆன்லைன் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 500 எல்லா கேட்டகரியுமே பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு டியூஷன் ஃபீஸ் வந்து எக்ஸப்ஷன் இருக்கான்னு கேட்குறீங்க. ஆனால் இப்போ வரைக்குமே பாஸ்போர்ட்டில் கொடுத்துருக்க வரைக்குமே அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் பேமெண்ட் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, தவிர ஹோல் இயருக்கான டியூஷன் ஃபீஸுங்கிறது கிடையாது. இப்போ அட்வான்ஸாக ஒவ்வொரு கேட்டகரியுமே இப்போ 5000 எம்பிசி, ஓசி கட்டிங்கன்னா அந்த இதுலேருந்து உங்களுக்கு ஆனுவல் இன்கம் 2.5 கீழே இருந்தால் அதுலேருந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது, அந்த அட்வான்ஸ் ஃபீஸ் கிடையாது. அதேமாரி தான் கிறிஸ்டியன் கன்வெர்ட்டாக இருந்தால் கூடமே அதே ஃபீஸ் தான். இப்போ இந்த அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் கவர்மெண்ட் காலேஜும் ப்ரைவேட் காலேஜுமே இந்த கட்டக்கூடிய 10,000 5000 நீங்கள் வந்து கட்ட தேவையில்லை. ஆனால் ஹோல் இயருக்கான டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுங்கிறது எந்த இடத்துலையுமே சொல்லலை. அது மட்டும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. எல்லாருமே ஃபீஸ் எவ்வளோ வரும்னு கேட்குறீங்க. ப்ரைவேட் காலேஜில் ஃபீஸ் வந்து ஒவ்வொரு இயருக்குமே ஒவ்வொரு காலேஜ்லேயுமே டிஃப்ரெண்ட்டாக சொல்லிகிட்ருக்காங்க. அதாவது போன இயர் பொறுத்த வரைக்குமே எனக்கு தெரிஞ்ச ஒரு காலேஜில் வந்து அண்டர் 50K கூட பண்ணி தராங்க டியூஷன் ஃபீஸ். அதாவது எஸ்சி, எஸ்டி அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அளவுக்கு ஃபீஸ் வாங்குறதில்ல, அதோட கம்மியாக இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 2 லேக் இருந்தாலே உங்களுக்கு வந்து மொத்த டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் மெஸ் எல்லாமே 2 லேக்குள்ளேயே வரும். சில காலேஜில் 1 லேக் விட வரும். அது அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எல்லாம் பொறுத்து அவங்க வந்து டியூஷன் ஃபீஸ் எல்லாமே வந்து இவ்வளோன்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதாவது ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் பாஸ்போர்ட்டில் என்ன போட்டிருந்தாலுமே அதே தான் வாங்குவோன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதோட எக்ஸ்ட்ரா வாங்கலாம், கம்மியாக கூட வாங்கலாம். இதேமாரி உங்களுக்கான இன்கம் சர்டிஃபிகேட், அந்த வந்து ஃபீஸ் எக்ஸப்ஷன் உள்ள இன்கம் சர்டிஃபிகேட் வேலிடாக வச்சுக்கோங்க. தாசில்தார் சைன் வாங்கியிருக்கோம், அந்தமாரி இன்கம் சர்டிஃபிகேட் வேலிடாக வச்சுக்கோங்க. இது இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஃப்ரீ எக்ஸப்ஷன் நீங்கள் க்ளைம் பண்ண முடியும். ஃபீஸ் வந்து இவ்வளோ தான். இந்த ஃபீஸ் இருந்தாலே நீங்கள் வந்து இவ்வளோ ஃபீஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு மேனேஜ் பண்ண முடியுமா எல்லாமே பார்த்துட்டு பண்ணுங்கள். கவர்மெண்ட் பாஸ்போர்ட்டால் டியூஷன் ஃபீஸ் வந்து எல்லா ஹோல் இயருக்குமே எக்ஸப்ஷனுங்கிற வார்த்தை இல்லை. அட்வான்ஸ் டியூஷன் ஃபீ மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, தவிர வேறு எதுவுமே இல்லை. இது நீங்கள் பாஸ்போர்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக தெரியும் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், ஸ்பெஷல் கேட்டகரிக்கு ஆன்லைன் ப்ராசஸிங்லாம் எவ்வளோ ஃபீஸுங்கிறது எல்லாமே இந்த பேஜஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லாருமே தேங்க்யூ. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.